காட்டுத்தீ பரவலால் பற்றி எரியும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பல பிரதேசங்களும் இடம்பெயர்ந்து வரும் ஆயிரக்கணக்கான நிலத்திருடர்களும் எங்களுக்கு எந்த தண்டனை வேண்டுமானாலும் வழங்குங்கள், ஆனால் நாங்கள் ஒரு பொழுதும் காசாவின் யுத்தகலத்திற்கு மீண்டும் திரும்ப போவதில்லை என அழுது புலம்பும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் அதிகாரிகளும். முக்கியமான மூத்த மொசாட் உளவாளி தலைமை ஒருவரை தூக்கிலிட்ட ஈரானிய தரப்பினர் பிராந்தியத்திலே அடுத்த கட்ட விரிவாக்க தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு தயாராக இருக்கும் 8 லட்சத்திற்கும் அதிகமான வீரர்கள். சிரியாவின் டமஸ்கஸ் தெற்கு புறநகர் பிரதேசத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மோதல்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வான்வழி தாக்குதல்களும். பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவான ஆர்ப்பாட்டங்களை முடக்குவதற்கான தொடர்ச்சியான வேலை திட்டங்களை ஜோர்டானிய அரசு மேற்கொண்டு வருகின்றது. காசாவிலே பலஸ்தீனிய மக்களுடைய பட்டினி அதிகரித்திருக்கக்கூடிய நிலைமையில் பலஸ்தீனிய மக்களுக்கான உணவுப் பொருட்களை அரபு நாடுகள் ஒன்றிணைந்து வான்வழி மூலமாவது வழங்க வேண்டும் என ஜோர்டானிய தலைநகரிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தூதரகத்திற்கு முன்னால் ஆர்ப்பாட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் இந்த ஆர்ப்பாட்டங்களை கலைக்கும் நோக்கத்தோடு ஜோர்டானிய அரசு எல்லாவிதமான தடை உத்தரவுகளையும் பிறப்பித்து வருகின்றது. ஏற்கனவே ஜோர்டானில் இருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான திட்டங்களை வகுத்திருந்த 16 பேரை ஜோர்டானிய அரசாங்கம் கைது செய்திருந்தது. ஜோர்டானுக்குள்ளே இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக எதிர்ப்பு அச்சு ஒன்று உருவாக்கப்படக்கூடாது என்பதற்கான எல்லாவிதமான தடை உத்தரவுகளையும் ஜோர்டானிய அரசாங்கம் வழங்கியிருந்தது. இப்படியான நிலைமையிலேயே தற்போது பலஸ்தீனிய மக்களுக்கு சார்பான ஆதரவான ஆர்ப்பாட்டங்களையும் முழுமையாக முடக்குவதற்கான வேலை திட்டங்களை ஜோர்டானிய அரசு மேற்கொண்டு வருகின்றது. அடுத்து சிரியாவின் தலைநகரான டமஸ்கஸின் தெற்கு புறநகர் பிரதேசமான ஜரமனா பிரதேசத்திலே மோதல்கள் வெடித்துள்ளன. டமஸ்கஸிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவான பிரதேசத்தில் தான் இந்த ஜரமனா பிரதேசம் காணப்படுகின்றது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தெற்கு சிரியாவிற்குள்ளே தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்ததற்கு பிறகு, அதுவும் கடந்த மாதம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு குனித்ரா பிரதேசத்தினூடாக அடுத்த கட்ட தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்ததற்கு பிறகு, சிரியாவினுடைய அரச படைகளாக அடையாளப்படுத்தக்கூடிய எஸ்டிஎஸ் படைகள் தெற்கு சிரியாவிலிருந்து முழுமையாக வெளியேறியது. தாரா மற்றும் சுவைதா பிரதேசங்களில் இருந்தும் சிரியாவின் அரச படைகள் வெளியேற்றப்பட்டிருந்தன. மேலும் டமஸ்கஸினுடைய தெற்கு புறநகர் பிரதேசமான ஜரம்னா பிரதேசத்திலிருந்தும் எஸ்டிஎஸ் படைகள் வெளியேறியிருந்தது. இதைத் தொடர்ந்து டமஸ்கஸின் தெற்கு பிரதேசமான ஜரம்னா பிரதேசத்தையும் ரூஸ் இனத்தவர்களுடைய இராணுவ குழுக்கள் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வந்தன. இதற்கமைவாக குறித்த வரைபடத்திலே சிவப்பு நிற கோடினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய தெற்கு சிரியாவின் ஒட்டுமொத்த பிரதேசங்களும் ரூஸ் இனத்தவர்களுடைய இராணுவ கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வரப்பட்டது. மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவமும் குறித்த பிரதேசங்களில் தரைவழி தாக்குதல்களை வீரியப்படுத்தியது. குறித்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அரபு பழங்குடி மக்களை முழுமையாக வெளியேறுமாறும் டமஸ்கஸை நோக்கியும் வடக்கு சிரியாவை நோக்கியும் நகருமாறும் எச்சரிக்கைகளை வெளியிட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் குறித்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இராணுவ தளங்களையும் அரசாங்கத்திற்கு சொந்தமான கட்டிடங்களையும் இலக்கு வைத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு அவற்றினை தரைமட்டமாக்கி இருந்தது. அத்தோடு ரூஸ் இனத்தவர்களுடைய தலைமைகள் நாங்கள் தெற்கு சிரியாவை முழுமையாக ஆட்சி செய்கின்றோம் என்றும் தெற்கு சிரியாவுடைய தாரா மற்றும் சுவைதா பிரதேசங்கள் அனைத்தும் ரூஸ் இனத்தவர்களுக்கு சொந்தமான பிரதேசங்கள் என்றும் அறிவித்தார்கள். அது மட்டுமல்லாமல் ரூஸ் இனத்தவர்களுடைய இராணுவ குழுக்களுக்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முழுமையான ஆதரவையும் வழங்கியது. அவர்களுக்கு தேவையான ஆயுதங்களையும் போர் வாகனங்களையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வழங்கியது. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் தெற்கு சிரியாவை ரூஸ் இனத்தவர்களுடைய இராணுவ குழுக்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் அவர்களுடைய விரிவாக்கத்தினை இலகுவாக விரிவுபடுத்தினார்கள். இப்படியான நிலைமையிலேயே டமஸ்கஸின் தெற்கு புறநகர் பிரதேசமான ஜரம்னா பிரதேசத்தில் கடந்த 48 மணி நேரமாக மோதல்கள் நடைபெற்று வருகின்றன. சிரியாவின் அரச படைகளாக அடையாளப்படுத்தக்கூடிய எஸ்டிஎஸ் படைகளுடைய சில உப படை பிரிவுகள் ரூஸ் இனத்தவர்களின் இராணுவ குழுவோடு மோதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். அதாவது நபி ஷுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாகவே இந்த ரூஸ் இனத்தவர்கள் காணப்படுகின்றார்கள். தங்களுடைய நபியாகவும் போதகராகவும் ஷுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையே தற்போதும் பின்பற்றுகின்றார்கள். மேலும் இந்த ரூஸ் இனத்தவர்கள் சிலர் முஸ்லிம்களை போன்று வழிபாடுகளை மேற்கொள்கின்றார்கள். இன்னும் சிலர் கிறிஸ்தவர்களை போன்றும் யூதர்களை போன்றும் வழிபாடுகளை மேற்கொள்கின்றார்கள். மேலும் ரூஸ் இனத்தவர்கள் யூதர்களோடு நெருங்கிய தொடர்புகளை கொண்டுள்ளார்கள். அதிலும் குறிப்பாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வடமேற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ரூஸ் இனத்தவர்களும் ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் குன்று பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ரூஸ் இனத்தவர்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு முழுமையான ஆதரவை வழங்குகின்றார்கள். அதே போன்றுதான் தெற்கு சிரியாவில் இருக்கக்கூடிய ரூஸ் இனத்தவர்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு முழுமையான ஆதரவை வழங்குகின்றார்கள். அதே நேரம் லெபனானிலே இருக்க
இருக்கக்கூடிய ட்ரூஸ் இனத்தவர்களும் அவர்களுடைய தலைமைகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை முழுமையாக ஆதரிப்பதில்லை. ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு முழுமையான ஆதரவை வழங்கக்கூடியவர்களாகவுமே லெபனானில் இருக்கக்கூடிய ட்ரூஸ் இனத்தவர்களுடைய தலைவர்கள் காணப்படுகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திலே 20% ட்ரூஸ் இனத்தவர்கள் காணப்படுகின்றார்கள். காசாவின் யுத்தகளத்திலே களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ரிசர்வ் சிப்பாய்களிலும் 3% ட்ரூஸ் இனத்தவர்கள் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு சிரியாவில் இருக்கக்கூடிய ட்ரூஸ் இனத்தவர்களையும் ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் குன்று பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ட்ரூஸ் இனத்தவர்களையும் ஒன்றிணைத்து ட்ரூஸ் இனத்தவர்களுக்கான ஒரு தனியான மாநிலம் ஒன்றினை உருவாக்க வேண்டும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் திட்டமிட்டுள்ளது. சிரியாவின் வடகிழக்கு பிரதேசத்தில் எவ்வாறு குர்திஷ் மக்களுக்கான தனியான மாநிலம் உருவாக்கப்பட வேண்டும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குறிப்பிடுகின்றதோ அதே போன்றே தெற்கு சிரியாவில் ட்ரூஸ் இனத்தவர்களுக்கான தனி மாநிலம் உருவாக்கப்பட வேண்டும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெரிவிக்கின்றது. இன்று நேற்றல்ல 1967 ஆண்டுகளில் இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்த திட்டங்களை வகுத்துள்ளது. இவ்வாறு சிறுபான்மை மக்களுக்கான முழுமையான ஆதரவை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வழங்குவதன் மூலமாக சிரியாவுடைய பல பகுதிகளை கைப்பற்றிக் கொள்ள வேண்டும் என்பதுமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் திட்டமாக அமைந்திருந்தது. கிரேட் இஸ்ரேல் திட்டத்தினுடைய விரிவாக்கத்தினை செயற்படுத்துவதற்காகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்த சிறுபான்மை மக்களுக்கான முழுமையான ஆதரவையும் வழங்கியுள்ளது என பல தசாப்தங்களுக்கு முன்பே இராணுவ ஆய்வாளர்கள் கருத்துக்களையும் வெளியிட்டிருந்தார்கள். எனவே தற்போது தாரா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ட்ரூஸினை ராணுவ குழுவை சேர்ந்த சிப்பாய் ஒருவர் நபி முகமது அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூற்றக்கூடிய காணொளிகளை வெளியிட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து ஜரம்னா பிரதேசத்தில் மோதல்கள் வெடித்துள்ளன. அதே நேரம் இந்த மோதல்களை உடனடியாக கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வரும் நோக்கத்தோடு நேற்றிரவு ஜூலானியினுடைய அரசாங்கம் ட்ரூஸ் இன தலைவர்களோடு சில ஒப்பந்தங்களை மேற்கொண்டது. ஜரம்னா பிரதேசத்திற்குள் எஸ்டிஎஸ் படைகள் வரமாட்டார்கள், அதே போன்று நீங்களும் தாக்குதல்களை மேற்கொள்ளக் கூடாது என்றும் ட்ரூஸ் இன தலைவர்களோடு ஒப்பந்தங்களை ஜூலானி மேற்கொண்டார். இருப்பினும் ஒரு சில பிரதேசங்களிலே சிறிய தாக்குதல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றிருந்தன. இதைத் தொடர்ந்து நெட்டன்யாஹூ அறிக்கை ஒன்றினை வெளியிட்டார். இஸ்ரேலிய இராணுவம் சிரியாவில் இருக்கக்கூடிய ட்ரூஸ் இனத்தவர்களை முழுமையாக பாதுகாக்கும். ட்ரூஸ் இனத்தவர்கள் மீதான தாக்குதல்களை நாங்கள் ஒருபொழுதும் பொறுத்துக் கொள்ளப் போவதில்லை. ட்ரூஸ் இனத்தவர்கள் மீதான தாக்குதல்களுக்கு பதில் வழங்கும் நோக்கத்தோடு நாங்கள் தாக்குதல்களையும் மேற்கொள்வோம் என நெட்டன்யாஹூ அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து சிரியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். இஸ்ரேல் உட்பட பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நாட்டோடும் நாங்கள் மோதலில் ஈடுபடுவதற்கு விரும்பவில்லை. எந்த ஒரு நாட்டிற்கும் எந்த ஒரு நிறுவனத்திற்கும் நாங்கள் தடையாக இருக்க போவதில்லை. மேலும் இஸ்ரேலோடும் ஏனைய நாடுகளோடும் உறவுகளை வலுப்படுத்துவதற்கு விரும்புகின்றோம் என சிரியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்தார். அதே போன்று சிரியாவின் ஜனாதிபதி ஜூலானி இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் பிராந்தியத்திலே எந்த ஒரு மோதலையும் விரும்பவில்லை. இஸ்ரேலோடு நாங்கள் எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் செல்வதற்கு விரும்பவில்லை. மேலும் நான் என்னுடைய நிலை பாட்டினை பாதுகாக்கின்றேன். அதே போன்று நபிகளாரை பாதுகாப்பதற்கு ஒரு இறைவன் இருக்கின்றான் என்றும் ஜூலானி தெரிவித்திருந்தார். அதே நேரம் இன்று காலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வான்படையினர் டமஸ்கஸின் தெற்கு புறநகர் பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய சிரியாவின் அரச படைகளுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் இன்று மாலையும் குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய சிரியாவின் அரச படைகளுக்கு எதிராக ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலிலே 2 சிப்பாய்கள் அளிக்கப்பட்டிருப்பதாக சிரியாவின் அரச ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. அத்தோடு தெற்கு சிரியா பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றி டேவிட் பாதையை அமைப்பதற்கான அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியாகவும் வேகமாகவும் மேற்கொண்டு வருகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். ஈரானின் ஷாஹித் ரஜாயி துறைமுகத்தில் ஏற்பட்ட வெடிப்பானது அலட்சியம் காரணமாக ஏற்பட்ட வெடிப்பு என்றும் இந்த அலட்சியத்திற்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள் என்றும் ஈரானினுடைய உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த துறைமுக வெடிப்பின் மூலமாக 46 பேர் உயிரிழந்துள்ளார்கள், 1200க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்துள்ளார்கள். அதே நேரம் ஓய்வு பெற்ற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஜெனரல் அமீர் அவீவி இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரானின் துறைமுகத்தில் ஏற்பட்ட வெடிப்பானது ஒரு விபத்தல்ல, திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தாக்குதலாகும். மொசாடின் மூலமாக இந்த திட்டமிடப்பட்ட தாக்குதல் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த வெடிப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய அலட்சியங்களுக்கும் மொசாட் உளவாளிகளுக்கும் இடையில் நெருங்கிய தொடர்புகள் இருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் முன்னாள் ஜெனரல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். அதே போன்று இந்த வெடிப்புக்கு பின்னால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் ஈரானிய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரும் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இப்படியான நிலைமையிலேயே நேற்று மாலை ஈரானினுடைய இஸ்ஃபஹான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தொழிற்சாலை ஒன்றிலும் வெடிப்பு ஏற்பட்டிருந்தது. ஈரானின் தேசிய பாதுகாப்பு சபை மேற்பார்வைக்கு கீழால் இயங்கக்கூடிய பட்டாசு மற்றும் துப்பாக்கி ரவைகளை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனத்திலேயே இந்த வெடிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த வெடிப்பு சம்பவத்தின் மூலமாக 3 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 10 பேர் படுகாயமடைந்திருப்பதாகவும் ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் குறித்த தொழிற்சாலைக்கும் ஈரானுடைய ட்ரோன் உற்பத்தி நிறுவனங்களுக்கும் நெருங்கிய தொடர்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஈரானினுடைய ட்ரோன் உற்பத்தி தொழிற்சாலையிலேயே இந்த வெடிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தன. எனவே தற்போது இந்த விபத்துக்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அலட்சியங்கள் ஒரு திட்டம்
திட்டமிடப்பட்ட அலட்சியமாகவும் இருக்கலாம் என்பதற்கான சந்தேகங்கள் வலுப்பெற்று வருகின்றன. மொசாட் உளவாளிகள் மூலமாக இந்த அலட்சியங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாமா என்கின்ற சந்தேகங்களும் வலுப்பெற்று வருகின்றன. இப்படியான நிலைமையில் ஈரானிய பாதுகாப்பு படையினர் கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் சில அதிரடியான வேட்டைகளை ஆரம்பித்து சில முக்கியமான உளவாளிகளையும் கைது செய்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் மொசாடினுடைய மூத்த உளவாளி ஒருவரையும் ஈரானிய பாதுகாப்பு படையினர் தூக்கிலிட்டுள்ளார்கள். ஈரானிய நாட்டை சேர்ந்த லங்கோவ் நஷின் என்கின்ற நபர் 2020ஆம் ஆண்டு மொசாட் உளவு பிரிவோடு தொடர்புகளை ஏற்படுத்தியுள்ளார். மேலும் இதைத் தொடர்ந்து ஈரானுக்குள்ளே நடைபெற்றிருக்கக்கூடிய பல தாக்குதல்களில் இவர் சம்பந்தப்பட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் IRGC குதுஸ் படையினுடைய அதிகாரி ஒருவரை படுகொலை செய்வதிலும் இந்த மொசாட் உளவாளி சம்பந்தப்பட்டுள்ளார் என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. எனவே இன்று காலையிலேயே இந்த மொசாட் உளவாளியை தூக்கிலிட்டிருப்பதாகவும் ஈரானிய ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. அடுத்து நேற்றிரவு அமெரிக்கா யெமனினுடைய சனா, சதா மற்றும் ஹுதைதா பிரதேசங்களை இலக்கு வைத்து 20க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்றதிலிருந்து இன்று வரை யெமனுக்கு எதிராக 1000 வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அமெரிக்காவின் மத்திய கட்டளை தளம் அறிவித்துள்ளது. அத்தோடு யெமனுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த 1000 வான்வழி தாக்குதல்களுக்காக $8 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகமான பணம் செலவிடப்பட்டிருப்பதாகவும், இருப்பினும் எந்தவிதமான விளைவுகளையும் அமெரிக்க படையினர் அடைந்து கொள்ள முடியவில்லை என்றும் அமெரிக்க ஊடகங்களே உறுதிப்படுத்தி உள்ளன. அத்தோடு அமெரிக்காவுடைய இந்த வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்து யெமன் ஹவுதி இராணுவத்தினர் கார்லஸ் வின்சன் போர்க்கப்பலை இலக்கு வைத்து அதிரடியான ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் டெல் அவீவின் அஷோட் பிரதேசத்தை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இருப்பினும் குறித்த ட்ரோன்களை ஜோர்டானிய வான்படையினர் சுட்டு வீழ்த்தி இருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தெரிவித்துள்ளது. அத்தோடு யெமன் அன்சாருல்லாவினுடைய அரசியல் பணியாக உறுப்பினர் முகமது அல் புகாத்தி அவர்கள் அல் ஜசீரா ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அமெரிக்கா யெமன் மீதான தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. காசா மீதான முற்றுகையினை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் இன்னும் நீக்கவில்லை. மேலும் எங்களிடத்திலே 8 லட்சத்திற்கும் அதிகமான வீரர்கள் தயாராகவே இருக்கின்றார்கள். பிராந்தியத்திலே களமிறங்குவதற்கு அவர்கள் தயாராகவே இருக்கின்றார்கள். மேலும் அடுத்த கட்ட விரிவாக்க தாக்குதல்களை நாங்கள் விரைவாக ஆரம்பிப்பதற்கு திட்டமிட்டுள்ளோம் என்றும் அவர் அல் ஜசீரா ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார். காசாவின் களத்திலே பலஸ்தீனிய போராளிகளினால் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய சிப்பாய்களிலும் அதிகாரிகளிலும் 42% ரிசர்வ் படையை சேர்ந்தவர்கள் என்றும், கொல்லப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ராணுவ சிப்பாய்களில் 65% 25 வயதுக்குட்பட்டவர்கள் என்றும் ஹாரெட்ஸ் ஊடகம் தெரிவித்துள்ளது. இதனாலேயே தற்போது 80% ரிசர்வ் படை சிப்பாய்களும் அதிகாரிகளும் நாங்கள் காசாவிலே மீண்டும் ஆரம்பிக்கப்பட போகின்ற தரைவழி தாக்குதல்களில் கலந்து கொள்ளப் போவதில்லை என தங்களுடைய கருத்துக்களையும் அதிருப்தியையும் வெளிப்படுத்தியுள்ளார்கள். காசாவின் யுத்த களத்திலே எங்களுக்கு இதற்கு பிறகு கலந்து கொள்ள முடியாது. மீண்டும் காசாவிற்குள்ளே களமிறங்கி எங்களுடைய உயிரை நாங்கள் பணயம் வைக்க முடியாது. எங்களுக்கு எந்த தண்டனை வேண்டுமானாலும் வழங்குங்கள். ஆனால் மீண்டும் காசாவின் யுத்தகலத்திற்கு நாங்கள் ஒருபொழுதும் செல்ல போவதில்லை என அதிகளவான ரிசர்வ் படை சிப்பாய்களும் அதிகாரிகளும் தெரிவித்திருப்பதாக ஹாரெட்ஸ் ஊடகம் சுட்டிக்காட்டியுள்ளது. அத்தோடு காசாவின் யுத்தகலத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் புதிய தாக்குதல் திட்டங்களை வகுத்துள்ளது. காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களையும் பலஸ்தீனிய போராளிகளையும் வெவ்வேறு இடங்களுக்கு பிரித்து அவர்களை தனிமைப்படுத்தி பலஸ்தீனிய போராளிகளுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான திட்டங்களை வகுத்துள்ளது. இவை தொடர்பாக நேற்றைய காணொலியில் நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய பற்றாக்குறைகளுக்கு மத்தியில் இந்த திட்டத்தினை நடைமுறைப்படுத்த முடியுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறியுள்ளது என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் முன்னாள் இராணுவ தலைமை அதிகாரிகள் கருத்துக்களை ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ளார்கள். அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் காசா முழுவதும் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருக்கக்கூடிய வான்வழி தாக்குதல்களில் 32 பலஸ்தீனிய பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அதே நேரம் பலஸ்தீனிய போராளிகளும் உச்சக்கட்ட வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். நேற்றிரவு சுஜையாவின் கிழக்கு பிரதேசத்திலும் பெய்டவுனின் கிழக்கு பிரதேசத்திலும் டூஃபாவினுடைய கிழக்கு பிரதேசத்திலும் உயரடுக்கு பலஸ்தீனிய போராளிகள் களமிறங்கி உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் நிலை கொண்டிருக்கக்கூடிய பகுதிகளை இலக்கு வைத்து 20க்கும் அதிகமான மோட்டார் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இன்று மாலை பெய்டவுன் பிரதேசத்திலே வீடொன்றில் பதுங்கியிருந்த சிப்பாய்கள் இலக்கு வைத்து யாசின் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே 5க்கும் அதிகமான சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் டெல் அவீவின் தெற்கு பிரதேசமான அஷோட் மலை பிரதேசங்களிலும் ஜெருசலத்தின் மேற்கு மலை பிரதேசங்களிலும் பாரிய காட்டுத்தீ ஒன்று பரவியுள்ளது. கடந்த 3 நாட்களுக்கு முன்பு இந்த காட்டுத்தீயானது சிறிய அளவிலேயே பரவியிருந்தது. ஆனால் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய காலநிலை அமைவாக இந்த காட்டுத்தீயினுடைய பரவல் வேகமாக அதிகரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இன்று காலையிலே குறித்த காட்டுத்தீயின் விளைவால் நெடுஞ்சாலையில் நிலை கொண்டிருந்த 150க்கும் அதிகமான வாகனங்கள் முழுமையாக தீக்கிரையாக்கப்பட்டுள்ளன. மேலும் தீயணைப்பு படையை சேர்ந்த வாகனங்களும் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளன.
தெரிவித்துள்ளன. இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சகம் தேசிய அவசர நிலையை பிரகடனம் செய்தது. மேலும் சைப்ரஸ், இத்தாலி, கிரீஸ் போன்ற நாடுகள் இந்த காட்டுத்தீயை அணைப்பதற்கு உதவிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் நெட்டன்யாகுவின் அரசாங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. அதாவது ஜெருசலம் மேற்கு மலை பிரதேசத்திலே ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த காட்டுத்தீயானது தற்போது வேகமாக அனைத்து இடங்களை நோக்கியும் பரவி வருகின்றது. மேலும் இந்த காட்டுத்தீயினுடைய பரவலின் விளைவாக குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 30,000க்கும் அதிகமான நிலத்திடர்கள் இடம்பெயர்ந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் தற்போதும் குறித்த பகுதிகளிலே ஆயிரக்கணக்கான நிலத்திடர்கள் இடம்பெயர்ந்து வருவதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அது மட்டுமல்லாமல் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய காலநிலை மாற்றத்தினால் இனி வரக்கூடிய நாட்களில் இந்த தீ பரவலுடைய வீரியம் அதிகரிக்கும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த காட்டுத்தீயின் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பிரதேசங்கள் பற்றி அறிவது தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலிலே பதிவிட்டுள்ளேன். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.